ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த குழந்தைகள் நலத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. ஓகேவா, அதுக்கு கீழே தான் வந்து இளைஞர்கள் நீதி, அதுக்கப்புறம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு. ஓகேவா, அது ரிலேட்டடாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். கன்னியாகுமரி, கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, தூத்துக்குடி, வேலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு. இந்த டிஸ்ட்ரிக் இல்லாமல் இன்னொரு டிஸ்ட்ரிக்குமே இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போதைக்கு இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலக்குழு அப்படின்ட்டு ஒன்று அமைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க. மதிப்பூதிய அடிப்படையில் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dsdcpimms.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா 7/3/2025 அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான தகுதிகளாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை உளவியல், மனநல மருத்துவம், சட்டம், சமூகப்பணி, சமூகவியல், மனித உடல் நலம், கல்வி, மனித மேம்பாடு, மாற்றுத்திறனாளி, குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி, இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை குழந்தை உளவியல், மனநல மருத்துவம், சட்டம், சமூகப்பணி, சமூகவியல், மனித உடல் நலம், கல்வி, மனித மேம்பாடு, மாற்றுத்திறனாளி, குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி. ஓகேவா, இதில் ஏதாச்சும் வந்து ஒரு டிகிரி படித்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், 35 வயசுலேருந்து 65 வயசு வரலாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகளில் அரியலூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், தஞ்சாவூர், தேனி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஓகேவா, இது ரிலேட்டடாக இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் அட்ரஸ் எல்லாமே வந்து சேம் தான், ஏஜ் லிமிட்லாம். ஓகே, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான். சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகேவா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 2 வேக்கன்சி சோஷியல் ஒர்க் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு. ஒன்று வந்து லேடிஸ் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா, சரிங்களா. அந்த 35 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இதுதான் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, எண் 300, புரசைவாக்கம், நெடுஞ்சாலை, சென்னை. ஓகேவா, இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேர், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஏஜ் லிமிட்டு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லாஸ்ட் டேட் வந்து March 7. அதே மாதிரி நான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, கன்னியாகுமரி, கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 சேர்பர்சன் அண்டு 4 மெம்பர்ஸ் வந்து இதுக்கு வந்து நியமிக்கிறாங்க. இது வந்து குழு மாதிரி. ஓகேவா, அதுக்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் அது வேறு, இது வேறு. அது வேறு டிஸ்ட்ரிக், இது வேறு டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 2 நோட்டிஃபிகேஷன், சரிங்களா. இதில் பாருங்கள், இதனோட அப்ளிகேஷன் ஃபார்மும் இதே மாதிரி தான் வந்து இருக்குது. பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபில்அப் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.